தகவல் தொழில்நுட்ப புரட்சி. இன்னைக்கு வெளி மாநிலத்தில் உள்ள யாரோ ஒருத்தரை தொடர்பு கொள்றதுக்கோ, வெளியூர்ல உள்ள யாரையாவது தொடர்பு கொள்வதற்கோ, அல்லது வெளிநாட்டவர்கள் யாரையாவது தொடர்பு கொள்வதற்கோ ரொம்ப எளிதா நம்முடைய கைபேசியில நம்ம அந்த எண்ணை அழுத்துவதன் மூலமா எளிதில் அடுத்த நிமிடமே நம்ம அவங்களோட பேசுறோம். அவ்வளவு ஏன், வீடியோ காலே பண்ணி நம்ம அவங்க முகத்தை பார்க்குறோம், அவங்க நம்ம முகத்தை பார்க்குறாங்க. அப்பேற்பட்ட தகவல் தொழில்நுட்ப புரட்சி இன்னைக்கு நடந்திருக்கு. ஆனா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் வாழ்ந்தவங்ககிட்ட கேட்டிங்கன்னா, தகவல் தொழில்நுட்பத்துறை இந்த அளவுக்கு ஒரு பெரிய அசுர பாய்ச்சல்ல வளர்ச்சியை அடையலைங்க. 1876ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் அப்படிங்கிறவர் தான் அமெரிக்கால இந்த தொலைபேசிக்கான காப்புரிமையை பெறுறார். அவர் காப்புரிமையை பெற்ற 6 ஆண்டுகள்ல அந்த தொலைபேசி இந்தியாவுக்கு வந்துடுச்சுங்க. ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியா இருந்ததுனால இந்தியால கல்கட்டா, மும்பை, சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு அது வந்துட்டு, அந்த காலத்துல எல்லாம் இருந்த பெரியவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த தொலைபேசியில 3 பாகங்கள் இருக்கும். நாம பேசக்கூடிய இந்த அதிர்வுகளை மின் அலைகளா மாற்றி அதை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒலி வாங்கி அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஒலி வாங்கியில கிடைத்த அந்த அதிர்வுகளை கடத்தக்கூடிய கம்பின்னு ஒன்று இருக்கும். 3வது, அந்த அலைகளை மீண்டும், அந்த மின் அலைகளை மீண்டும் அதிர்வு அலைகளா, ஒலி அலைகளா மாற்றி கொடுக்கக்கூடிய ஒலி பெருக்கின்னு சொல்லக்கூடிய ஸ்பீக்கர்னு ஒன்று இருக்கும். அந்த காலத்து ஃபோன் நீங்க பார்த்தாலே தெரியும், ரிசீவர் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஸ்பீக்கர்னு ஒன்று இருக்கும். நாம பேசுறத ஒரு இது ரிசீவ் பண்ணோம், அது கம்பி வழியா போகும், அவங்க பேசுற கேட்கறதுக்கு நமக்கு காது பக்கத்தில் வைக்கிறாலும் ஒரு ஸ்பீக்கர் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த காலத்துல எல்லாம் அவ்வளவு எளிதில் ஒருத்தர் தொடர்பு கொள்ள முடியாது. ஒருத்தர் யாருக்காவது பேசணும் அப்படின்னா அந்த உள்ளூர்லேயே ஒரு லோக்கல் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருக்கும். இவன் அந்த காலத்துலலாம் நம்ம நம்பர்லாம் அமுக்க கூட முடியாது, பட்டன் சிஸ்டம் கிடையாது, அப்படியே சுற்றுவாங்க. சுற்றி நம்ம சுட்டு வரலே சுண்டு வரல் ஆயிரும், அந்த மாதிரி சுற்றுவாங்க. அப்படி சுற்றும் போது என்ன ஆகும்னா அந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு தான் போகும். அங்கே ஒரு ஆப்ரேட்டர் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் எடுப்பார். எல்லார் வீடுகளில் உள்ள தொலைபேசியும் கம்பிகள் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு பலகையில் இணைச்சிருப்பாங்க. அவர் கையால் தான் அந்த கனெக்ஷன் கொடுப்பார். நம்ம எந்த நம்பர் சொல்கிறோமோ அந்த நம்பருக்கு கையால் தான் கனெக்ஷன் கொடுப்பார். ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா 500லேருந்து ஒரு 1000 பேர்கிட்ட மட்டும்தான் ஃபோனே இருந்துச்சு, ஆல் ஓவர் இந்தியாவே. அந்த 1000 பேரை மெயின்டைன் பண்ணுறதே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, எல்லாருக்கும் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கே. அப்படிப்பட்ட ஒரு காலத்துலேருந்து இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். அதே இது வெளியூரில் இருக்கவங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா, நாம் முதல்ல நம்ம லோக்கல் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு சொல்லி, அந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு அந்த ஊரில் உள்ள டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க கனெக்ட் பண்ணி, அவங்க அதுக்கப்புறம் அந்த ஊர்ல உள்ள அந்த நம்பரை அடுத்து கனெக்ட் பண்ணுவாங்க. அப்படி கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாம அவங்க கிட்ட பேச முடியும். அப்படித்தான் ஒரு காலத்துல இந்த தொலைபேசிகள் செயல்பட்டு கொண்டு இருந்தது. அதன் பிறகுதான் அதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அது போகுது. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மும்பையிலேருந்து லண்டனுக்கு கடலுக்கு அடியிலேயே கம்பிகள் போட்டிருந்தாங்க. அந்த கம்பிகள் வழியா டெலிகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க, தந்தி அப்படின்னு பேர். இன்னைக்கு அது இல்லாமல் போயிடுச்சு. அந்த தந்திகள் பார்த்தீங்கன்னா அந்த கம்பிகள் மூலமாக தான் பரிமாறப்பட்டுச்சு. அப்போ கடிதங்கள் போய் சேர்றதுக்கு 3 மாதம் ஆகும், தந்தி அதோட மிக குறைந்த நேரத்தில் போச்சு. காரணம் இந்த கம்பி. அப்போ இந்த கம்பிகள் வழியாக நாம் ஏன் தொலைபேசி இயக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கம்பியை தொலைபேசிக்கு இணைப்பாக அவங்க பயன்படுத்தினாங்க. அதற்கு அடுத்த கட்ட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, கம்பிகள் இல்லாமலேயே இதை பயன்படுத்தினா என்ன அப்படிங்கிற அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நாம பேசக்கூடிய இந்த ஒலி அலைகளை எப்படி மின் அலைகளா மாத்தி முதல்ல வளர்ச்சி அடைஞ்சாங்களோ, இப்போ அதை நுண்ணலைகளா மாத்துறாங்க. நம்முடைய அதிர்வுகள் நுண்ணலைகளாக மாற்றப்பட்டு மறுமுனைக்கு போய் அந்த நுண்ணலைகள் மீண்டும் நாம் கேட்கக்கூடிய அலைகளாக மாற்றி அந்த பகுதியில் இருக்கவங்க கேட்கும். அப்படித்தான் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நுண் அலைகளுக்கான கோபுரங்கள் அமைக்கப்பட்டது. முதல்ல கம்பிகள் கொண்ட கோபுரங்கள் அமைக்கப்பட்டது. அதுக்கு அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நுண் அலைகள் இருக்கக்கூடிய கோபுரங்களை அமைச்சாங்க. இதற்கு அடுத்துதான் ஒரு மாபெரும் புரட்சி உலகம் முழுக்க ஏற்பட்டது. அதுதான் இணையம், இன்டர்நெட் என்ற ஒன்று ஒரு மிகப்பெரிய தகவல் புரட்சி அதை ஏற்படுத்துச்சு. அதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியா செயற்கைக்கோள்களுக்கு போய், செயற்கைக்கோள்கள் மூலமா இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லாருமே கண்ணுக்கு தெரியாத ஒரு நூலால கட்டப்பட்டிருக்கக்கூடிய பொம்மலாட்ட பொம்மைகளை போலத்தான் இன்னைக்கு நாம் எல்லாருமே இயங்கிட்டு இருக்கோம். எல்லாருமே எல்லாரோடைய நேரடி தொடர்பிலே இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய தூரத்தை நெருக்கமாக்கி விட்டது நம்முடைய செயற்கைக்கோள் வளர்ச்சி. இதுதான் தகவல் தொழில்நுட்பத்துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்சபட்ச புரட்சியாக நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுலேயும் இனி செயற்கை நுண்ணறிவும் இதில் இணைந்திருக்குங்கிறது தான் இதில் கூடுதல் தகவல்.
மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.